அப்படிலாம் பேச மாட்டேன். நிறைய ஆள் பேச வேண்டியிருக்கு. இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கிற சார்ந்தவர்களுக்கும், இந்த படத்திலே பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்றும் இந்த படம் வெற்றி வருவதற்கு உழைத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும், ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் மற்றும் சக நடிகர்களுக்கும், கோவை சரளா மேடம் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நல்லா தெளிப்பவர்கள் ஏற்கனவே சிறு வயதிலிருந்து நடித்து அனுபவப்பட்டதுனால இயக்குனர் அவர்களுக்கு மிக எளிதாக இருந்தது. இயக்குனர் சாதாரண ஆள் கிடையாது. பேரழகு என்ற பெரிய திரைப்படத்தை இயற்றி பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரரான ஒரு இயக்குனர். அவர் கிட்டத்தட்ட நிறைய படங்களில் அவார்டு வாங்கியிருக்கார். அப்படிப்பட்ட டைரக்டர் சசி சங்கர் மிகப்பெரிய இயக்குனர். மிக எளிதாக இருந்தது, நடிக்கிற போது எளிதாக இருந்தது. அது மட்டுமல்ல, தயாரிப்பாளர்கள் மிக அருமையாக வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் நல்லா கவனித்து சாப்பாடு அதான ரொம்ப மிக்க தங்குவதற்கு இடம், ஒரு நடிகர்கள் என்னென்ன கேட்கின்றார்களோ எந்த தடையும் இல்லாமல் அந்த அளவுக்கு செலவு செய்தார்கள். நல்ல மனம் கொண்டவர்கள் தயாரிப்பாளர்கள். அதே மாதிரி ஹீரோயினி அவர்கள், மற்ற ஹீரோயினியெல்லாம் போய் உட்காந்துக்குவாங்க எங்கேயாவது. ஆனால் இது எல்லோரையும் அன்பான முகத்தோடு இனிய முகத்தோடு எல்லோரையும் வரவேற்று சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, அப்படி ஒரு வளம் வருவாங்க. பொறுப்புள்ள ஒரு ஹீரோயினியாக இருந்தாங்க. அதே மாதிரி தெளிப்பு அது மாதிரி வருவார். அண்ணே சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா. அதே நேரத்தில் இவ்வளவு உபசரிப்பு இருந்தாலும் வேலை துரிதமாக நடந்தது. இரவு பகலாக வேலை செய்தார்கள். அத்தனை பேரும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்தார்கள். கோவை சரளா மேடம்லாம் காமெடி பிச்சை எடுத்திருக்காங்க. எங்களுக்கு சும்மா ஹீரோவோட அப்பாவை நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ரசிக்கலான்னா கோவை சரளா மேடம் நல்லா மிக அருமையான, சொல்ல வேண்டியதில்லை, சொல்லணுமா, அந்த மாதிரி மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி மிக தெளிவாக நல்லா நடித்தாங்க. அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. ஆகையினால இந்த படம் புதுசாக எத்தனை பேர் தினந்தோறும் 10 படம் 100 படம் ரிலீஸ் ஆகுது. இருந்தாலும் அதிலே ஒரு சிறந்த படமாக இது இருக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. தயாரிப்பாளருடைய நல்ல எண்ணத்திற்கும் அவருடைய தாராளமான செலவிற்கும் சரியான நேரத்தில் நாங்கள் கேட்கின்ற போதெல்லாம் பணம் கொடுத்தார். அதனால தான் நான் கரெக்டாக வந்துட்டேன். அந்த அளவுக்கு நல்ல மனம் படைத்தவர்கள். திரைப்படம் எடுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ யாரோ வர்றாங்க, ஒரு நாளைக்கு 100 படம் ரிலீஸ் ஆகுது, ஓடுதா ஓடலையான்னு சந்தேகமாக இருக்குது. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக பகடை என்ற படம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வெற்றி பெற்று ஒரு புது ஹீரோ, அவர் பழைய நடிகராக இருந்தாலும் தமிழகத்திற்கு இதில் முதல் ஹீரோவாக இருக்கிறதுனால இந்த படம் வெற்றி பெற்று ரசிக பெருமக்களின் ஆதரவோடு தமிழகத்திலே அமோக வெற்றி பெற்று எதிர்காலத்தில் பல திரைப்படங்களில் அவர் நடிக்கணும். அவருடைய நல்ல எதிர்காலம் அமையணும். அதே மாதிரி ஹீரோயினிக்கு நிறைய படங்கள் வரணும். பக்காடி ஆடின சிஸ்டரும் நல்லா வரணும். ஆகையினாலே ஒரு திரைப்பட தயாரிப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக லாபமாக நட்டமானு கடைசியாக தான் தெரியும். ஓகே ஓகே ஓகேன்னு ஆக்ஷன்ங்கிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். சாயந்தரம் வவுச்சர் போடுவாங்க, பணம் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் படம் எப்படி வந்திருக்குங்கிறது, இது வெற்றி பெற இயக்குனராக இருப்பதால் முழு நம்பிக்கையோடு இந்த படம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற அனைவரும் இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். பல பேர்களுக்கு செல் மூலமாக, தொலைபேசி மூலமாக மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.